Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2027ஆம் ஆண்டில் இந்தியா உலகில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக திகழ வாய்ப்பிருப்பதாக சர்வதேச நிதியம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விளக்குகிறார் வணிக பிரிவு செய்தியாளர் கௌசல்யா. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, இந்தியாவோட பொருளாதாரம் 10 ஆண்டுகளில் 2 மடங்கா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் சர்வதேச நிதியம் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு அப்படின்னு சொன்னா நம்ம அமெரிக்கா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அமெரிக்காவோட பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2015ல் 18.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. அது 66% வளர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட 30.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களா இந்த 2025ல வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் IMF சொல்லியிருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீனாவோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னா 76% வளர்ச்சி இருக்கு. அவங்களோட பொருளாதார வளர்ச்சி 76% உயர்ந்து இருக்கு அப்படிங்கிறதையும் IMF கூறியிருக்காங்க. அடுத்து 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடா யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மனி இருக்காங்க. ஜெர்மனி பாத்தீங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் அப்படின்றது என்னன்னா 4.9 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரா இப்ப இருக்கு. 2025ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 44% வளர்ச்சி தான் அவங்க பெற்றிருக்காங்க. ஆனா அதாவது 4வது பொருளாதாரமா இருக்கிற ஜப்பான்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சின்றது எதுவுமே இல்லை. அதாவது 10 ஆண்டுகள்ல ஜப்பானுக்கு வளர்ச்சி அப்படின்றது எதுவும் இல்லை. அவங்களோட வளர்ச்சி விகிதம் 4.4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களா அவங்களோட பொருளாதாரம் கொண்ட நாடா ஜப்பான் இருக்கு. அவங்களுக்கு வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறது தான் IMF சொல்லியிருக்கு. ஜப்பானோட வளர்ச்சி விகிதம் நில் அப்படின்றது தான் IMF ரிப்போர்ட். இதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவோடது தான். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 10 ஆண்டுகள்ல 105% வளர்ச்சி கண்டிருக்கு அப்படிங்கிறது தான் IMF சொல்லியிருக்காங்க. அதாவது 2015ல பாத்தீங்க அப்படின்னா 2.1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களா இருந்த நம்ம இந்தியாவோட வளர்ச்சி இப்போ 4.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத தான் IMF சொல்லியிருக்காங்க. இந்த பொருளாதார வளர்ச்சியில இப்படி இந்த அளவுக்கு இதே அளவுக்கு வேகமா வளரும் பட்சத்துல ஜப்பானை விட, அதாவது 2025ஆம் 3ஆம் காலாண்டுல, அதாவது இப்ப இந்த இயர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதோட 3வது காலாண்டுல பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானோட பொருளாதார வளர்ச்சியை விட முன்னுக்கு வந்துடும், ஜப்பானை பின்னுக்கு தள்ளிடும் அப்படிங்கிறதையும் IMF சொல்லியிருக்காங்க. இதே வளர்ச்சி விகிதத்துல இந்தியா இருக்கும் பட்சத்துல 2027ஆம் ஆண்டுல ஜெர்மனியை விட முன்னுக்கு 3வது மிகப்பெரிய நாடாக, பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா மாறும் அப்படிங்கிற ஒரு IMF ஒரு பாராட்டு தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.